அண்ணி, ஒரு சந்தோஷமான விஷயம். ப்ரோ அம்மா கிட்ட போன்ல பேசினாரு. மாமா கிட்ட அம்மா பேசினாங்களா சின்னையா? ஆமா அண்ணி. ப்ரோ அம்மா கிட்ட கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் அம்மா ஆதி நல்லா இருக்கியான்னு கேட்டாங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள பிரஸ் மீடியாவே அம்மாவை நிரபராதின்னு சொல்ல வைக்கிறேன், அம்மாவை நிரபராதின்னு நிரூபிக்கிறேன்னு அம்மாவுக்கு ப்ரோ வாக்கு கொடுத்திருக்காரு அண்ணி. அதனால ப்ரோ கிளம்பி வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ போன் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா மீடியா கிட்ட என் மகன் ஆதி வந்துட்டான், இன்னும் 24 மணி நேரத்துல நான் குற்றவாளி இல்லைன்னு என் மகன் நிரூபிப்பான்னு நம்பிக்கையா சொன்னாங்க நீ. ஆனா அதுல ஒரு மீடியா பர்சன் மட்டும் ஒருவேளை உங்க மகனால 24 மணி நேரத்துக்குள்ள உங்களை நிரபராதின்னு நிரூபிக்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அம்மா சொன்ன பதில் தான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அண்ணி. அம்மா அப்படி என்ன சொன்னாங்க சின்னையா? அப்படி நிரூபிக்க முடியலன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அண்ணி. நீங்க பயப்படாதீங்க அண்ணி, ப்ரோ வந்துருவாரு. கண்டிப்பா அம்மாவை அவர் காப்பாத்துவாரு, சொன்னதை செய்வாரு. ப்ரோ கால் பண்ண விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் அண்ணி. சரிங்க சின்னையா. பார்வதி, பார்வதி. ஜானகியம்மா வாங்க. என்னாச்சு உனக்கு? நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனையில இருக்க? மாமா அம்மா கூட போன் பண்ணி பேசிட்டாராம். இப்பதான் சின்னையா போன் பண்ணி சொன்னாரு. அப்படியா? அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட ஆதி தம்பி பேசிருச்சுல, அப்புறம் என்ன பார்வதி? மாமா இன்னும் 24 மணி நேரத்துல அம்மாவை நிரபராதின்னு நிரூபிக்க போறதா சொல்லிருக்காராம். ஆதி தம்பி கண்டிப்பா சொன்னதை செஞ்சிருவாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கும் நம்பிக்கை இருக்கு ஜானகி அம்மா. ஆனா வீட்ல கண்ணாடி பாத்திரம் தவறி விழுந்து உடைஞ்சு போச்சு, அது நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால மாமா சொன்ன மாதிரி செஞ்சு முடிக்கணும். அம்மா மேல இருக்கிற குற்றச்சாட்டுல இருந்து அவங்க நல்லபடியா வெளியில வரணும். அதுக்காக நான் குருஜியை போய் பார்த்து ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கணும். நானும் உன் கூட வரேன், வா இப்பவே கிளம்பலாம். சரிங்க ஜானகி அம்மா, வாங்க போலாம். வா. தீர்க்க சுமங்கலி பவ. உட்காருங்க. எனக்கு என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியல குருஜி. உங்களுடைய வேதனை எனக்கு புரியுது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, பரம்பரை நகை மூத்த மருமக கிட்ட தான் இருக்கணும்னு. அகிலாண்டேஸ்வரி அம்மா குடும்பத்தோட பரம்பரை வழக்கத்தை மாத்த பார்த்தாங்க. அதான் ஆதி கடவுர் பரம்பரைக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்கு. அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்க இந்த சோதனையில இருந்து அவங்க விடுபட்டு வெளியில வரணும். அம்மா மேல சுமத்தப்பட்டிருக்க இந்த பழியில இருந்து அம்மா நிரபராதியா வெளியில வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. குடும்பத்தோட மூத்த மருமகளா நான் அதை நல்லபடியா செஞ்சு முடிக்கிறேன் குருஜி. ஆதி கடவுர் பரம்பரைக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிறது மிக கடுமையான சோதனை. சாதாரண பூஜையாலோ இல்ல பரிகாரங்களாலோ இதை நிவர்த்தி பண்ணவே முடியாது. மிக கடுமையான பூஜை பண்ணணும். அது எதுவா இருந்தாலும் சொல்லுங்க குருஜி. அது எவ்வளவு கடுமையான பூஜையா இருந்தாலும் கடவுள் துணையால நான் அதை நல்லபடியா செஞ்சு முடிக்கிறேன். கடுமையான பூஜை தான், ஆனா அதை தவ மாதிரி செய்யணும். சாதாரணமா எல்லா பெண்களும் இந்த பூஜையை செய்ய துணிய மாட்டாங்க. நீ இவ்வளவு கட்டாயப்படுத்தி கேட்கறதுனால சொல்றேன். இந்த பூஜைக்கு ஜீவ சமாதி பூஜை அல்லது குழி பூஜைன்னு சொல்லுவாங்க. 8க்கு 8 அளவுல 8 அடிக்கு ஆழமான குழி பறிச்சு அந்த குழிக்குள்ள உட்கார்ந்து தியான நிலையில பூஜை பண்ணணும். 12 மணி நேரம் குழிக்குள்ள உட்கார்ந்து தியான பூஜை பண்ணணும். பூஜை முடிகிற வரைக்கும்
அதாவது 12 மணி நேரம் குழிய ஜீவ சமாதி போல மேல மண்ணை போட்டு மூடணும். ஐயோ பார்வதி, நீங்க பயப்படாதீங்க ஜானகி அம்மா. நான் இந்த பூஜை பண்றேன் குருஜி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பூஜையை துறவற கோலத்துல தான் பண்ணணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். துறவர கோலம்னா சாமியார் மாதிரி மஞ்ச புடவை, காப்பு, கங்கணம், ருத்ராட்ச மாலை இதுதானே குருஜி? ஆமா, இதையெல்லாம் பூஜைக்காக போட்டுக்கணும். அதே நேரத்துல கழுத்துல போட்டிருக்க மாங்கல்யத்தை கலட்டணும். இந்த பூஜையில இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சடங்கு. பார்வதி, இந்த சடங்கையும் நான் பண்றேன் குருஜி. நீங்க சொன்னதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். நீங்க சொன்னபடியே நான் பூஜையை செஞ்சு முடிக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. எல்லாம் நல்லபடியா நடக்க கடவுள் உன் கூட இருப்பார். சரி, நாங்க வரோம் குருஜி. நல்லது. ப்ரோ அனுப்பின லாயர்ஸ் டே ஆர்டரோட வந்ததுனால கடைசி நிமிஷத்துல அம்மா அரெஸ்ட் ஆகுறதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. இல்லனா நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். ஆமா அருண், ஆதி ஹைதராபாத்ல இருந்தாலும் உங்க அம்மா விஷயத்துல யோசிச்சு புத்திசாலித்தனமா செயல்பட்டிருக்கான். 24 மணி நேரத்துக்குள்ள ஆதி உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. அம்மா வராங்க. இப்போதைக்கு இதை பத்தி பேச வேணாம், அப்புறமேல் பேசலாம். ஆனா கூட்டத்தை கூட்டிடலாம். அகிலா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாங்க. 24 மணி நேரத்துல எல்லாத்தையும் சரி பண்றேன்னு ஆதி சொல்லிட்டான்ல. இனிமே எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். ரூம்ல தனியா உட்கார்ந்துருக்க ஒரு மாதிரியா இருந்தது. அதான் நான் கீழே இறங்கி வந்தேன். அருண், அம்மா. டிவி ஆன் பண்ண. சரிம்மா. அப்பா, இந்த ஓமப்பொடி எதுக்கு இப்ப இங்க வருது? உள்ள வாங்க. வாங்க பெருமாள். வணக்கம். வணக்கம். உட்காருங்க பெருமாள். என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. என்ன பெருமாள், ஏதோ சொல்ல வந்துட்டு அத சொல்றதுக்கு தயங்குற மாதிரி இருக்கே. என்ன விஷயம்? எல்லாம் உங்களை பத்தி விஷயம்தான். ஓ, போலீஸ் வந்திருந்தாங்களே, அத பத்தி கேக்குறீங்களா? அத பத்தி தான் ஊடகத்துல கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி உங்க பேருக்கு கலங்க வர மாதிரி பண்ணிருக்காங்களே, அத பத்தி நான் ஏம்மா பேச போறேன்? மேடம்,
இந்த ஊருக்கு பழி சொல்ல தெரியும், ஆனா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி சொல்ல தெரியாது மேடம். நீங்க சொல்றது உண்மைதான் பெருமாள். ஆனா எனக்கு என் மகன் ஆதி வழி சொல்ல தயாராயிட்டான். 24 மணி நேரத்துல என்ன நிரபராதியா எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டான். ரொம்ப சந்தோஷம் மேடம். இந்த 24 மணி நேரத்துக்குள்ள ஆதி செய்யற எல்லா விஷயம் நல்லபடியா முடியட்டும். அதே மாதிரி இந்த குற்றச்சாட்டுல இருந்து நீங்க வெளியே வரணும்னு பார்வதி ஒரு கடுமையான பூஜை பண்ணணும்னு நினைக்கிறா. பார்வதி கடுமையான பூஜை பண்ண போறாளா? ஆமா சார். கடுமையான பூஜைனா எந்த மாதிரி பூஜை? தீ ஏதாவது மிதிக்க போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. சாதாரணமா எந்த ஒரு பொண்ணும் செய்ய தயங்குற ஒரு பூஜைய உங்க குருஜியோட ஆலோசனைப்படி அவ செய்ய தயாராயிட்டா. அவளுக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம். அந்த பூஜைக்கு பேரு குழி பூஜைன்னு சொல்லுவாங்க. குழி பூஜையா? ஆமா தம்பி, இது ஜீவ சமாதின்னு கூட சொல்லலாம். இந்த சித்தர்கள்லாம் உயிரோட சமாதி ஆவாங்களே, அதே மாதிரி. பார்வதி 8 அடி குழிக்குள்ள இறங்கி அப்படியே தியான நிலையில போய் உட்கார்ந்துருவா. உட்கார்ந்த உடனே அப்படியே ஸ்லாப் எல்லாம் போட்டு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அவ இந்த விஷயங்களை இன்னைக்கு நைட்டே பண்ண போறா. ஒரு முக்கியமான விஷயம், இந்த குருஜி இந்த விஷயத்தை துறவற கோலத்தில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அடடடா, சூப்பர் சூப்பர் சூப்பர். துறவற கோலமா? அப்படின்னா என்ன? சுமங்கலி பொண்ணுங்க புருஷன் கட்டின தாலியை கலட்டிட்டு வெறுங்கழுத்தோட குழிக்குள்ள இறங்கணுமா. குழிக்குள்ளையா? இவ்வளவு கடுமையான பூஜை வேணுமான நானும் பார்வதிகிட்ட கேட்டு பார்த்தேன். ஆனா பார்வதி அம்மா மேல இருக்க கலங்கம் போறதுக்கு நான் உசுர கூட கொடுக்க தயாராயிட்டேன் அப்படின்னு முடிவை மாத்திக்கவே மாட்டேன்ட்டா. இத உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். அப்போ நான் வரேங்க. சந்தோஷம், சிறப்பு. கதறி உருளுங்க. குழி பூஜையா? என்ன மேடம் சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு பூஜைய நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. சாதாரண பொண்ணுங்களுக்கு தான் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா பார்வதி தான் ரொம்ப ஸ்பெஷல் ஆச்சே. அதனாலதான் அவ உயிரை பணையம் வச்சு அவ மாமியாரை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த பூஜையை செய்யறதுக்கு ஆரம்பிக்க போறா. 8 அடி ஆழத்துல குழிய தோண்டி அதுக்குள்ள உட்காந்து பூஜை பண்ண போற பார்வதி
காலையில உயிரோட வெளியில வரவே கூடாது. அப்படியே ஜீவ சமாதி ஆயிடணும். இந்த பக்கம் 24 மணி நேரம் டைம் முடிஞ்ச உடனே அரெஸ்ட் பண்ண வர போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆக கூடாதுன்னு தன்மானத்தை காப்பாத்துறதுக்காக தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு அகிலா எப்படியும் செத்து போயிடுவா. ஒரு பக்கம் மாமியாரு, ஒரு பக்கம் மருமக. இவங்க 2 பேரும் செத்து கிடக்கிறத நினைச்சா எப்படியே எனக்கு சந்தோஷத்துல தலைகால் புரியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நந்தினி, என்னது? நாளைக்கு நடக்க போற சந்தோஷத்தை நினைச்சு நான் இங்க குதிச்சிட்டு இருக்கேன். நீ ஒண்ணுமே சொல்லாம என்னமோ அங்க பார்த்து யோசிச்சிட்டு இருக்க. அப்படி என்ன யோசனை? ஆதிய பத்தி தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆண்டி. ஆதியை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தீங்களா? என்ன மேடம் சொல்றீங்க? என்ன நந்தினி, ஆதிதான் இப்ப ஊர்லயே இல்லையே, சீன்லயே இல்லாதவனை பத்தி நீ எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? சீன்லயே இல்லாத ஆதிதான் எங்கேயோ இருந்துகிட்டு அகிலாண்டேஸ்வரிய கைது பண்ண விடாம ஸ்டே வாங்கியிருக்கான். அத கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? ஆதி ஆட்டத்துக்குள்ள வராத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எப்ப அவன் ஹைதராபாத்ல இருந்துகிட்டே அம்மாவை கைது பண்ண விடாம ஸ்டே வாங்கினானோ அப்பவே ஆதி ஆட்டத்துக்குள்ள வந்துட்டான். ஆதியை நினைச்சு நீங்க இந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேடம். அகிலாண்டீஸ்வரி விஷயத்துல நாம கண்டிப்பா மாட்டிக்க மாட்டோம். சம்பந்தப்பட்ட பொண்ணு இந்துமதி நம்ம கஸ்டடியில பாதுகாப்பா தான் இருக்கா. அகிலா நிரபராதி நிரூபிக்க எந்த ஒரு சாட்சியும் ஆதாரமும் இல்ல. அதானே? ஆமா நந்தினி, அகிலா தான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதிக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்க போகுது? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஆதியால நம்மள நெருங்க கூட முடியாது மேடம். ஆமா நந்தினி, நீ தேவையில்லாம அவனை நினைச்சு கவலைப்படுறதெல்லாம் விட்டுடு, சந்தோஷமா இரு. ஆதி அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது ஆண்டி. இது அந்த அகிலாண்டேஸ்வரி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, ஆதி கடவுள் பரம்பரை, கௌரவம், அந்தஸ்து அது சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால முழு மூச்சை இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். நாம என்னதான் அதி புத்திசாலித்தனமா யோசிச்சிருந்தாலும் நமக்கே தெரியாம எங்கேயாவது ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்போம். ஆதி அத கரெக்டா கண்டுபிடிச்சு தூக்குவான். அப்படி ஏதாவது லூப் கோல் விட்டுருக்கோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மேடம், எந்த லூப் ஹோலும் இல்ல, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. போதை மாத்திரை சப்ளை பண்ணானே அந்த பையன் இப்ப எங்க இருக்கான்? மேடம், அகிலாண்டீஸ்வரிக்கு போதை மாத்திரை கலந்து கொடுத்திருந்த விஷயத்தையே இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுல மாத்திரை சப்ளை பண்ண அந்த பையனை கண்டுபிடிச்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மேடம். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி கண்டுபிடிச்சா கூட அதை கலந்தவன் யாரு, வித்தவன் யாரு, சப்ளை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிக்க பல மாசம் ஆகும். இன்ஸ்பெக்டர் சொல்றது கரெக்ட் தானே நந்தினி? நம்ம ஆளு போதை மாத்திரை கேஸ்ல மும்பை போலீஸுக்கு 3 வருஷம் தண்ணி காட்டிட்டு இங்க ஓடி வந்திருக்கான். நீங்க தைரியமா இருங்க, நம்ம பையன்கிட்ட ஆதி நெருங்கவே முடியாது. யாரா நீ? ஆதிடா.